இந்த வரேன் இந்த வந்துட்டல எங்கே இப்படி கிளம்பிட்டீங்க அப்படின்னு தானே இந்த நேரத்தில் எவன்டாவது வேடு வடிக்கிறவன் இன்னும் மத்தியும் வர முடியல மனசு படக்குன்றுச்சுங்க. சே ஏங்க இன்னைக்கு எங்கே கிளம்பிட்டேன்னு நினைக்கிறிய? இன்னைக்கு எங்கள் அத்தை மக குழந்தை வத்திருக்கு வந்துருக்குங்க, பொம்பளை பிள்ளை வத்திருக்கு. அதோட ஃபோன் பண்ணி சொல்லிச்சு பொம்பளை பிள்ளை பிறந்திருக்குக்கா அப்படின்ட்டு. அதோட சரிட்டு இன்னைக்கு நாங்கள் எங்கள் அத்தை பேத்தியாவை பார்க்குறக்கா கிளம்பிட்டேன் பார்த்துக்குங்க. அதை எங்கள் வீட்டுக்கார சொன்னார் எவ்வளோ கையில் காசு கொடுத்துட்டு பார்த்துட்டு வருவோம்லான்ட்டாரு. நான் சொன்னேன் ஏங்க காசை கொடுத்தா 10ஓட 15 செலவழிச்சு போயிடும். அதே இது ஒரு துணி எடுத்து போட்டோம்னா என்னைக்கு இருந்தாலும் ட்ரெஸ்ஸை குளிக்க வச்சு போடுறப்பட்டவங்களா இது அக்கா எடுத்துகிட்டு வந்தது பானை மாதிரி எடுத்துகிட்டு வந்தது அப்படின்ட்டு அவளுக்கு ஞாபகம் இருக்கும்ல, அதனால போய் ட்ரெஸ்ஸு தான் எடுத்துகிட்டு வரணும் அப்படின்ட்டு. எங்கள் வீட்டுக்காரு ஓ நீ ஊர் சுற்றி பார்க்குறதுக்கு இது ஒரு இது அங்கே போய் பாப்பாவுக்கு மட்டும் எடுப்பா ஒரு சேலை எடுத்துக்கிட்டு இது நல்லாயிருக்கு இது எனக்கு வேணுமேன்றியே அப்படின்னாரு. அதெல்லாம் ஒன்றும் சொல்ல மாட்டேன் வாங்க அப்படின்னு சொல்லவும் கிளம்பிக்கிட்டு இருக்காரு அவர். நான் குளிச்சுட்டு உங்கள்கிட்ட சொல்லிட்டு போயிடுவோம்னு ஓடியாந்தேன். எங்கள் அத்தையை எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதை விட எங்கள் அத்தை பொண்ணையும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். சுபானா எனக்கு ரொம்ப இஷ்டம் பார்த்துங்க, குட்டியாக இருக்கையில் பார்த்தது. அதுக்கப்புறம் எங்கள் மாமக்கா என்னை கட்டாமல் போயிடுச்சுல, அதனால கோவத்தில் நாங்கள் பேசவே மாட்டோம் பார்த்துக்குங்க. இப்போ பேசிக்குவோம். நான் போய் பார்த்ததெல்லாம் வைக்கிறேன். ஒரு குடும்பம் நல்லா சூப்பராக சந்தோஷமாக இருந்துகிட்டு இருக்கையிலேயே அதில் இருக்கிற சின்ன வயசில் இருக்கிற பொண்ணுங்க வந்து புரிஞ்சுக்கிறாம அதை அத்தை பொண்ணா மாம்பிள்ளை அப்படின்னு கட்டிக்கிறாம தனித்தனியாக வெளியில் போகிறதுனால நிறைய சிக்கல்கள் உண்டாகுங்க. அப்படித்தான் நிறைய சிக்கல் இருந்துச்சு. அதெல்லாம் அது வாடி கிடந்துட்டு போகுது. வாங்க நல்லா இருக்குது, நம்மளும் நல்லா இருக்கோம். இன்னும் யாரும் சாபம் கொடுக்க வேணாம், எதுவும் செய்ய வேண்டாம். அதனால தான் போய் பார்த்துட்டு எங்கள் அத்தை பேத்தியை பார்த்துட்டு அப்படியே நான் வரேன். பாப்பா வீடியோ எடுத்து போட முடியாது, எங்கள் அத்தை வேணால் அவங்கள்ட்ட எல்லாத்துக்கும் காட்டுறேன். ஏன்னா எங்கள் அத்தை ஃபோனில் தெரியறதுக்கு அதனால என்ன நம்மளை மாதிரி சார்ஜ் தானே பார்த்து கிடக்கு, இதனால என்ன என்னையும் எடுத்து போடுத்தேன்னு சொல்லுவாங்க எங்கள் அத்தை என்னைய மாதிரியே வெள்ளந்தியான மனுச்சு. அவங்க பேர் பஞ்சவரணம். நான் அங்கே போயிட்டு அவங்கள எடுத்து போடுறேன். என்ன அவங்க என்னைய மாதிரியே தான் பேசுவாங்க, என்னைய மாதிரியே நல்ல சிரிச்ச முகத்தோடு இருப்பாங்க. அவங்கள பார்க்குறதுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும். எங்கள் அத்தையை மாங்காய் பண்ண வேலையால் இம்பிட்டுனால சரியாக போக்குவரத்துலாம் வச்சு இப்போ நான் எல்லாருமே பேசிக்கிறோம். எங்கள் குடும்பத்தையும் எங்களையும் பிடிக்குதுன்னா லைக் பண்ணுங்கள். எங்கள் அத்தையை நான் போயிட்டு அங்கே போய் வீடியோ எடுத்து காட்டுறேன். சரிங்களா? லைக் பண்ணுங்கள்.